உங்களுக்கு ஹெட்டேக், நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இருக்கும்போது நீங்கள் சிடி, எம்ஆர்ஐ எடுப்பீங்க. ஆனால் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும். ஆனால் உங்கள் பிரச்சனை தீராத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது ரைட் டூல் அண்ட் ரைட் டயக்னோசிஸ். பேசிக்காக ஒரு சிடி, எம்ஆர்ஐ எடுத்தால் படுக்க வச்சு எடுக்கும்போது மெயினாக இந்த தண்டு எலும்பில் இருக்க கம்ப்ரெஷன் அவ்வளோவா தெரியாது. அதனால தான் மோஸ்ட்லி மிஸ்டயக்னோசிஸாக போகும். அதாவது நார்மல் ரிப்போர்ட் வரும், ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பரான சொல்யூஷன் என்னென்னா நிற்க வச்சு எடுக்கணும். நிற்க வச்சு எடுக்கணுன்னா என்னென்னா எங்களோட டென்டல் சிபிசிடி அது ஃபுல் ஸ்பைனை கவர் ஆகும். அப்போது அந்த பைட்டுக்கும் நம்ம ஸ்பைனுக்கும் கோரிலேட் பண்ணும்போது கம்ப்ரெஷன் ஈஸியாக தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பல்லோட அமைப்பும் உங்களோட கழுத்து தண்டெலும்பு அமைப்பும் கம்ப்ரெஷன் இருந்தால் இந்த தலைவலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின்லாம் வரும். மோஸ்ட் ஆஃப் த டயக்னோசிஸ் இதிலேயே நம்ம கண்டுபிடிச்சி ப்ராப்பராக அந்த கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணனா உங்களோட ரெப்ரசன்டேஷன், அதாவது உங்களோட பெயின் ப்ராப்ளம் அண்ட் யுவர் டயக்னோசிஸ் டூலோட கோரிலேஷன் ரெண்டும் பண்ணும்போது டோட்டலாக க்யூர் ஆகிடும்.